Hello friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல granny square stitch பேஸ் பண்ணி இந்த குஷன் கவர் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது ஸ்டிட்ச் பண்றது ரொம்ப ஈஸி. வரப்போற தீபாவளிக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் பிளான் போட்டுருப்பீங்க. அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குஷன் கவர் வந்து நம்மளோட லிவிங் ரூம் இல்லனா நம்மளோட டெரஸ் சிட் அவுட்லலாம் ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான லுக் இருக்கும். சோ வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. First நம்ம slip knot போட்டுக்கலாம். So basic knot தான் போட்டுட்டு chain 4 1 2 3 and 4. So இப்போ first chainல insert பண்ணி ஒரு circle form பண்ணிக்கலாம். slip stitch. இப்போ இந்த சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் chain 3 அந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா அதுல 2 டபுள் crochet. சோ இந்த chain 3 வந்து ஃபர்ஸ்ட் டபுள் crochet நம்ம எடுத்துக்கணும். சோ அது கூட இன்னும் 2 டபுள் crochet. So 3 double crochet total. அதுக்கப்புறம் chain 2 again அதே கேப்லயே 3 double crochet 1 2 and 3. So 3 double crochet போட்டதுக்கு அப்புறம் chain 2 again 3 double crochet. So இந்த மாதிரி 4 times. chain 2 last இன்னொரு 3 double crochet. So 4 வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இப்போ again chain 2 slip stitch. So first chain 3 போட்டுருக்கோம் இல்லையா அதுல third chainல insert பண்ணி slip stitch போட்டுக்கிறோம். இப்போ வந்து நீங்க சிங்கிள் கலர் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா அப்படியே slip stitch போட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படினா slip stitch போடுற இடத்துல நீங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ ஒரு பாக்ஸ் மாதிரி சின்ன ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சோ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறேன். சோ அதனால ஸ்லிப் ஸ்டிட்ச் போடாம வந்து நெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஒவ்வொரு முறையும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிட்ச் போடும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் chain 3 இந்த கேப் இருக்கு இல்லையா chain 2 கேப் அதுல வந்து again 2 double crochet. So chain 3 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் double crochet எடுத்துக்கிறோம். அது கூட இன்னும் 2 double crochet. So டோட்டலா 3 double crochet 1 2 3. Again chain 1 அடுத்த chain 2 ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா இந்த ஸ்பேஸ்ல 3 double crochet. So 3 double crochet பண்ணதுக்கு அப்புறம் chain 2 1 2. So இது வந்து கார்னர் அதனால நம்ம 3 double crochet chain 2 3 double crochet. So ஒரே ஸ்பேஸ்லயே நம்ம இது எல்லாமே ஸ்டிட்ச் பண்ண போறோம். கார்னர்ஸ் வர இடத்துல மட்டும் 3 double crochet chain 2 3 double crochet. மத்த இடத்துலலாம் chain 1 3 double crochet. இப்போ 3 double crochet ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது chain 1 next gapல
again 3 double crochet, chain to 3 double crochet. So 4 cornersலயும் நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போறோம். chain to அதே கேப்ல 3 double crochet. ஸோ 2 கார்னர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க இன்னும் 2 கார்னருமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக செயின் 1 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே கேப்லேயே செயின் 3 டபுள் crochet. ஸோ ஃபினிஷ் பண்ணும்பொழுது அகெயின் செயின் 2 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே தான் வந்து இந்த பில்லோ கவர் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே 2 டபுள் crochet இந்த கேப்பில். ஸோ எதையுமே நம்ம கட் பண்ண வேண்டாம், ஏன்னா கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் வர போகிறோம். செயின் 1 அடுத்த இந்த கேப்லலாம் 3 டபுள் crochet. 1 2 and 3. again chain 1. இங்கே செயின் 2 கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கார்னர். ஸோ கார்னரில் வரும்பொழுது 3 டபுள் crochet, செயின் 2 3 டபுள் crochet. ஃபோர் கார்னர்ஸ்லையுமே நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு 3 டபுள் crochet. ஸோ ஒரு கார்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது செயின் 1 3 டபுள் crochet, செயின் 1 3 டபுள் crochet, செயின் 2 3 டபுள் crochet. ஸோ இதையே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. எண்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த குஷன் கவர் ஃபுல்லாக நான் வந்து இந்த 3 கலர்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒயிட், பிங்க், ப்ளூ இந்த ஆர்டரில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து நான் அகெயின் ஒயிட் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
ஸோ செயின் 3 1 2 3 அதே ஸ்பேஸ்லேயே 2 டபுள் க்ரோஷே 1 2. ஸோ இப்போ அகெயின் செயின் 1 இந்த செயின் 1 ஸ்பேஸ்லலாம் 3 டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 and 3. Chain 1, next space la 3 double crochet. அடுத்தது chain 1 கார்னருக்கு வந்திருக்கும். ஸோ கார்னரில் 3 double crochet, chain 2 3 double crochet. chain 2 அதே ஸ்பேஸ்லேயே 3 double crochet. ஸோ கார்னர் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம 3 double crochet, chain 2 3 double crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அட் த எண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டும் செயின் 3 2 double crochet, chain 1 3 double crochet. ஸோ இந்த குஷன் கவர் ஃபுல்லாக நம்ம இதே பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் வந்து இந்த குஷன் கவர் 16 inch ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 16 inch நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18 ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 16 inch குஷன் கவர் போதும். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க ரோஸ். ஸோ உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம ஃபைனலாக இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். chain 2 slip stitch. இந்த yarn வந்து கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு இந்த பேக் சைடில் இருக்கு இல்லையா, இந்த 2 yarn-ஐயும் கட் பண்ண போகிறேன். ஸோ அதர் கலர்ஸ் வந்து கட் பண்ணிடுறேன். நம்ம குஷன் கவருக்கு 2 சைட் 2 பீஸ் வேணும் இல்லையா, ஸோ அது மாதிரி இன்னொரு பீஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பீஸுமே நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த yarn வந்து நான் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இதில் 3 சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 சைடு வந்து ஜிப்பு வைக்க போகிறேன். ஸோ இந்த 2 பீஸோட பேக் சைடு வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இப்போ இது 2த்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னரில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, இது 2 பீஸ்லேயுமே
ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம சிங்கிள் crochet ஸ்டிச் பின்னிக்கிட்டே வர போகிறோம். ஸோ 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. ஸோ இதே மாதிரி 3 பக்கமும் குஷன் கவரோட 3 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குஷன் கவரோட 3 சைட்ஸுமே சிங்கிள் crochet ஸ்டிச் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 4th சைடு வந்து நான் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஜிப்புமே நான் ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், இல்லைனா மிஷின் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த குஷனுக்குள்ளே ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனர் கொடுக்கணும். லைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெடிமேட் குஷன் உள்ள வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜிப்புக்கு பதில் நீங்கள் ரெடிமேட் பில்லோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையுமே ஸ்டிச் பண்ணிடலாம். ரெடிமேட் குஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.